அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் பொக்கிஷமான ஒரு சிறிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வார்த்தையை சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுடைய கவலைகளை நீக்கவும் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கவும் இது மிக சிறந்த துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கின்றாங்க. சின்ன வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கின்ற வார்த்தை தான் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சாதாரணமான நன்மையாக கூறவில்லை. அபூ மூசாவை சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உமக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு இந்த துவாவை கற்றுத்தந்தாங்க. மறுமையில் இதன் மூலமாக கிடைக்கும் வெகுமதி ஒரு பொக்கிஷ புதையலை போன்றதாகும் என்று சொல்கிறாங்க. யார் கவலையிலையோ இல்லை சோதனைகளோ இல்லை மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க இதை அதிகமாக ஓதணும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம மனசில் உள்ள எல்லா பாரத்தையும் அல்லாஹ்கிட்டேயும் ஒப்படைக்கிறப்போ நம்மளுக்கு மன அமைதியை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் எல்லாவற்றையும் ஆற்றல் பவர் கொடுக்குற இதன் பொருள் என்னன்னா, அல்லாஹ்வின் உதவியின்றி பாவங்களில் இருந்து விலகவோ நன்மைகள் செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் உதவியின்றி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு நன்மை செய்யணுன்னாலும் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் தான் அந்த நன்மையை நம்மளால் புரிய முடியும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரையும் அல்லாஹ் தீமையை விட்டு விலக்கி நன்மை பக்கமே போகிறதுக்கு அல்லாஹ் தான் உதவி. அப்புறமா ஷைத்தான் இடத்துலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ஓதும் துவாவை இது இடம்பெற்றிருந்தது. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று ஓதிவிட்டு வெளியே சென்றால் மாணவர்கள் உனக்கும் நேர்வழி காட்டிவிட்டது என உனது தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது, நீங்கள் பாதுகாப்பாய் இரு என்று கூறுகின்றார்கள். இதை கேட்டு ஷைத்தான் விரண்டோடி போகின்றானா. இந்த துவா திக்ரை நம்ம எப்போல்லாம் ஓதலாம்னா நம்ம எப்போ வேணாலும் ஓதலாம். இப்போ தான் ஓதணும்னு சொல்லிட்டு ஒரு இது இல்லை. நீங்கள் நடக்கிறப்போ இல்லை ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நன்மை பக்கமே நம்ம தேடி போவோம். நம்ம தீமையிலேருந்து அல்லாஹ் கண்டிப்பாக பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.